இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக காலையில் ரெடி ஆகிட்டோம். டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 9:28 அதாவது 9:30 மணி ஆகிட்டுருக்கு. எனவே ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் பையன்தான் எங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. எப்படி வண்டி ஓட்டுறாரு பாருங்கள். இடம் பொந்தலையா? டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அவனை. வண்டி எப்படி போகுது பார்த்தீங்களா? நாங்கள் பல்சர் ஹார்னை டிவிஎஸ் ஹார்னா மாற்றிட்டோங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்க. செல்ஃப் பட்டன் ஆன் பண்ணாமலே இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாரு. வண்டி இப்போ தாங்க ஆக்சுவல் சவுண்டுக்கே மாறி இருக்கு. உட்கார்றா, விழுந்துட போறடா. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. உள்ள கீழே விழுந்துருவானோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பிடிச்சா கையை பிடிக்க விடுறானா பார்த்தீங்களாங்க. கையை எடுத்து தள்ளி விடுறாரு. நீ வண்டி ஓட்டின வரைக்கும் போதும், இறங்குடா, இதுக்கு மேலே நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எங்கள் 2 பேரும் பின்னாடி தள்ளிட்டு அவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கிற பொழுது ஜோலார்பேட்டையில் யூனிவர்சல் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. அதோட பெட்ரோல் பங்க்கை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. நல்லா கிராண்ட் ஓப்பனிங்காக தாங்க பண்ணியிருந்தாங்க. நார்மலாக ஓப்பனிங்னு சொல்ல முடியாது, கிராண்ட் ஓப்பனிங்னு தாங்க சொல்லணும். ப்ளஸ் இன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து தம்பி ராமையா சாரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க போல். இட்ஸ் நாட் ப்ரொமோஷன் வீடியோங்க, போகிற போக்கில் ஒரு வீடியோ. எப்போவுமே நாங்கள் வரும்போதே பெட்ரோல் போட்டு வந்துடுவோம். முதலைமேடு இல்லைன்னா கோடியூரில். இன்றைக்கி போடாமல் வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து சேட்டா இன்றைக்கி புது பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தார். அப்புறம் அதோட பெட்ரோல் போடுற எல்லாருக்குமே வந்து ஒரு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜோலார்பேட்டையில் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணது நல்லா வாட்டமாகிடுச்சுங்க. இங்கே இருக்கிறவங்க கோடியூரில் போயிட்டு லோன்னு போயிட்டு பெட்ரோல் போட்டு வர தேவையில்லை, இங்கேவே பிடிச்சிக்கலாம். அப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு போனால் அம்மா நல்லா விருந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இட்லி, ரத்த பொரியல், உருளைக்கிழங்கு ப்ளஸ் பட்டாணி கொட்டை போட்டு குழம்பு அண்டு வடை. ரெகுலராக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அம்மா வீட்டுக்கு போனாலே எப்போவுமே விருந்து சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எப்போவுமே நாங்கள் போனாலே அம்மா அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.